அறிவார்ந்த இளைஞர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். புத்தகத்தினுடைய பெயர் டை எம்டி. டை எம்டி. எழுதியவருடைய பெயர் டாட் ஹென்றி. யார் வேணாலும் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்க்கலாம். அதில் அவர் கேட்கிறார், இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற மக்களை பார்த்து, வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட்? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? கேள்வி. ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், அமெரிக்காவில் நியூயார்க்கில் மேன்ஹாட்டன், ரெட்டை கோபுரம் அங்கதான் இருக்கு, ட்வின் டவர்ஸ். உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற இடம் அது. கல்ச்சுரலி, கமர்ஷியலி, ஃபைனான்சியலி பிக்கஸ்ட் பிளேஸ், பெரிய கோடீஸ்வர இடம். அது தாண்டா உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்றான். அந்த ஆத்தர் டாட் ஹென்றி சொல்றாரு, நோ. ஒரு பொண்ணு எந்திரிச்சு ஆப்பிரிக்கா தேசத்துல உள்ள தங்கத்தில் எடுக்கக்கூடிய, வெட்டி எடுக்கக்கூடிய தங்க சுரங்கம், உலகத்துல உள்ள தங்கத்துல 20% ஒரே தங்க சுரங்கத்துல கிடைக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுதான் விலை மதிக்க முடியாத இடம். அதையும் நோன்னு சொல்லிடுறான். இன்னொருத்த எந்திரிச்சு சொல்றான், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். என்னது? குவைத்துல இருந்து சவுதி அரேபியா வரைக்கும் ஓமன் வழியா தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் கிடைக்குது. உலகத்துல விலை மதிக்க முடியாத இடம் அதுதான்டாங்க. அதையும் இல்லைன்னுறான். பின்ன எது தாண்டா நீ சொல்றான்னு கேட்கிறான். The most valuable land in the world is the graveyard. சுடுகாடுங்கிறான். பதில் சொல்றான் அவன். இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான், கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். இப்ப நான் எஸ்பி ஆகணும்னு நினைச்சேன், எஸ்பி ஆயிட்டேன். பேச்சாளர் ஆகணும்னு நினைச்சேன், நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் ஆகணும்னு நினைச்சேன், பேச்சாளர் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் நினைச்சதெல்லாம் செஞ்சிடறோம். இத மாதிரி இதை விட திறமையா, இதை விட அறிவை வச்சுட்டு இங்க உட்கார்ந்துருக்கிற நிறைய பேரு செய்யணும்னு நினைச்சு செய்யாமலே செத்து போனவன்லாம் சுடுகாட்டுல இருக்காண்டா. இதை விட அற்புதமான எண்ணங்கள், அறிவு, திறமை எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் சுடுகாட்டுல. அதனால உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் சுடுகாடுடாங்க. அப்ப கடைசியா சொல்றதா முக்கியம். டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ, சூஸ் டு டை எம்டிங்கிறான். சுடுகாட்டுக்கு நீ என்ன சாதிக்கணும்னு இந்த உலகத்துக்கு வந்தியோ அதை சாதிக்காம செத்து சுடுகாட்டுக்கு போயிடாதடா. தயவு செய்து இங்கேயே செஞ்சுட்டு செத்து போடாங்கிறான்.